தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரை அருகே குப்பையை கொட்டும் திட்டத்தை தனிநபர் ஒருவர் போராடி தடுத்துள்ளார். இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. சாலிஹா ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகரைச் சேர்ந்தவர். இந்த நகரத்தில் உருவாகும் குப்பைகளை கடற்கரையில் கொட்டும் திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை என்ற பெயரில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல பகுதிக்குள் குப்பையை கொட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. இதனால் கொம்புத்துறை என்கிற மீனவ கிராமம் பெரும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டது. கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும் சூழல் உருவானது. நகராட்சியின் நடவடிக்கையை எதிர்த்து கொம்புத்துறை மக்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையிட்டார்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொம்புத்துறை மக்களின் அச்சங்களை மதித்தது. குப்பை கொட்டுவதற்கு தகுதியற்ற இடம் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2 முறை சொல்லியும் மீண்டும் அங்கு குப்பை கொட்டும் முயற்சியில் நகராட்சி ஈடுபட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் பாதிப்புக்குள்ளாகும் கிராம மக்களை திரட்டியதால் இப்போது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதில் அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்து தெரிந்து பல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதிகாரி எடுத்துக்கொள்ளாமல் அதே இடத்துல திட்டத்தை கொண்டு வந்து முயற்சி அதுக்குள்ள எதிர்ப்புகளை மக்கள் சார்பாக எந்த வழிகளில் சட்டப்பூர்வமாக வெளிப்படுத்த முடியுமோ அது அனைத்து வகையிலையும் வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் தங்கள் சூழலை காப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நீர் மற்றும் நில வளத்திற்கு ஆபத்து நிலவும் வரையில் அதற்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.